திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அப்பா ராமதாசர் அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார், மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்து விட்டு மிகவும் கவலையாக இருக்கிறது என்று சொல்லி முடித்த போது பப்பா ராமதாசர் அவர்கள் சொன்னார்கள், நீ ஏன் இந்த விஷயத்திற்கு கவலைப்படுகிறாய்? கடவுளின் விருப்பம்தான் முதன்மையானது. அனைத்தும் அவருடைய இச்சைப்படி அவரால் தீர்மானிக்கப்பட்ட நேரத்திலேயே நடக்கின்றன என்று சொன்னார். நீங்கள் எப்படி அவ்வாறு சொல்லலாம்? மனித முயற்சிக்கு மதிப்பு இல்லையா? வேல்யூ, மதிப்பே இல்லை என்று சொல்ல வருகிறீர்களா என்று கேட்டார். மனித முயற்சி, இந்த செல்ஃப் எஃபர்ட் பயனற்றது என்று அறிவதற்குத்தான் மனித முயற்சி தேவை. கடவுளின் விருப்பம் மட்டுமே, கடவுளின் இச்சை மட்டுமே, கடவுளின் சங்கல்பம் மட்டுமே உண்மையான சக்தி. அதுவே எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்த பிறகு நீ எல்லாவற்றையும், அதாவது பயம், துக்கம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனாய், எல்லாவற்றிலுமிருந்து விடுபட்டவனாய், விடுதலை அடைந்தவராய் ஆகிவிடுவாய். இதுவே நாம் அடைய வேண்டிய உண்மையான வாழ்க்கையாகும். அதன்பின் அந்த இறைவனிடத்தில் முழுமையாக சரணடைந்து எல்லாவற்றையும் அவரிடமே விட்டுவிடு. எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய ஃப்ரீ வில் என்பதை விட்டுவிட்டு எல்லாம் இறைவனுடைய சங்கல்பத்தினால் நடக்கிறது என்ற நினைப்போடு இருந்தால் மட்டுமே இறைவனுடைய சங்கல்பத்தை அதில் பார்க்க முடியும். அப்போது பயம், துக்கம் போன்றவைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். இதில் ஏதோ சூட்சமம் இருக்கிறது. அதனால் பகவான் நடத்தி வைக்கிறார். இதில் எல்லோருக்கும் பெரும் நன்மை இருக்கிறது என்று மனதில் பதித்து கொண்டமேயானால் நமக்கு கவலையும் பயமும் துக்கமும் இருக்காது என்ற இந்த அன்னை மா தேவகி அவர்கள் சொல்லிய வாக்கியங்களை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.